வணக்கம் நண்பர்களே, உங்களை நார்வேக்கு வரவேற்கிறோம். நோர்வே ஒரு நாடல்ல, அது ஒரு கனவு போல தோன்றும் நிஜம். இயற்கையின் எல்லா மேன்மையும் ஒரே இடத்தில் எடுத்து வைத்து இருக்கிற மாதிரி. பனிமலைகள், நீல நிறான ஃபியோர்ட்கள், வானத்தை நெட்டிய வானவில்லான வடதிசை ஒளிகள், ஒரு 24 மணி நேரமும் விடாத மத்திய இரவு சூரியன். இவையெல்லாம் கேள்விப்பட்டாலே நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் நோர்வேயில் இது நிஜம். ட்ரோம்சோ மற்றும் லோஃபோட்டென் தீவுகள் போன்ற இடங்களில் குளிர்காலத்தில் வானமே ஒரு ஒளிக்கலை கூடம் போல மாறிவிடும். வண்ணமயமான ஒளிக்கதிர்கள் இரவில் ஆடும் அந்த காட்சி வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். மேலும் நோர்வேயில் இருக்கும் ஃபியோர்ட்கள் கண்களுக்கு முடியாத அளவிற்கு ஆழமான கடல் சுழிகள், குறிப்பாக கெயராங்கர் ஃபியோர்ட் மற்றும் நரோய் ஃபியோர்ட் உலகின் அதிபிரமிப்பான இயற்கை அதிசயங்களில் ஒன்று. அவற்றில் படகில் செல்லும் போது நம்மை சுற்றி நிறைந்த மலைகளும் நீர்வீழ்ச்சிகளும் பரவசமளிக்கும். நோர்வே ரயில் பயணங்கள் கூட வித்தியாசமானவை. ஃப்ளாம் ரயில்வே என்பது உலகின் மிகவும் அழகான ரயில் பாதையாக கருதப்படுகிறது. பனிக்கட்டிகளை கிழித்து ஓடும் அந்த பயணம் நேரில் கண்டால் மட்டுமே நம்ப முடியும். நோர்வேயின் மக்கள் இயற்கையோடு இருப்பதில் பெருமை கொள்கிறார்கள். அவர்கள் வாழ்வின் ஒரு பகுதியாகவே ஃப்ரில் ஆஃப் ஸ்லீப் என்ற கற்பனைமிக்க வெளியுலக வாழ்க்கையை ஏற்கின்றனர். அவர்கள் இளைப்பாறும் இடம் பசுமை பரப்புகள். அவர்கள் வீட்டின் பின்னால் இருக்கும் காட்டே அவர்கள் பீச். நோர்வே தேசிய தினம் மே 17 சிட்டெண்ட் மே என்பது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் நாள். அந்த நாளில் மக்கள் புனாட் எனப்படும் பாரம்பரிய உடைகளை அணிந்து நாடகங்கள், பாரேடுகள், இசை நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். இது ஒரு குடும்பமும் சமூகமும் ஒன்றிணையும் பண்டிகை. நோர்வே மக்கள் அவர்களது பாரம்பரியங்களை மரியாதையாக காப்பாற்றிக் கொள்கிறார்கள். குறிப்பாக வைகிங் மரபு, ஸ்டேவ் சர்ச் என்ற மரக்கோயில்கள் மற்றும் பசுமை பண்ணை வாழ்க்கை. அதே நேரத்தில் அவர்கள் மிக நவீன சிந்தனையோடும் தொழில்நுட்பத்திலும் முன்னோடிகளாக இருக்கிறார்கள். இது ஒரு மிக அழகான சமநிலை. அது மட்டுமில்லாமல் உலகிலேயே மிக அதிக மின் வாகனங்கள் பயன்படுத்தப்படும் நாடு. பல நகரங்களில் டெஸ்லாக்கள் தான் வழக்கமான கார்கள். சூழலுக்காக உண்மையில் அக்கறை கொண்டு செயல்படும் நாடு. பாரம்பரிய உணவுகள் எனும் பெயரில் மாறுபாடும் விருந்தும் லூட்ஃபிஸ்க், ப்ரூனோஸ்ட், ராக்பீஸ் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாதது. ஆனாலும் அதுவும் ஒரு கலாச்சார அனுபவம். நோர்வே மக்கள் மிகவும் அமைதியானவர்களாகவும் மரியாதையாக நடந்து கொள்ளும் நாகரிகமானவர்களாகவும் அறியப்படுகிறார்கள். அவர்கள் இயற்கையை நேசிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை சுத்தமும் அமைதியும் சுயகட்டுப்பாடும் நிரம்பியதாயிருக்கும். பணத்தை காட்டுவது, ஆடம்பரமாக வாழ்வது என்பது அவர்களுக்கு முக்கியமல்ல. எளிமையாக, தரமாக, மற்றவர்களையும் கவனித்துக் கொண்டு வாழ்வதே அவர்கள் வழி. நோர்வே மக்களில் பெரும்பாலானோர் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள். எனவே வெளிநாட்டவர்கள் அதிக தடை இல்லாமல் பேசவும் பயணிக்கவும் முடிகிறது. அவர்கள் பயணிகளிடம் மிக நல்லவர்களாகவும் உதவிகரமாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் சமுதாயத்தில் ஒப்புமை, ஜனநல கவனம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் இயற்கையை காப்பது, சுத்தமான சூழலை பேணுவது போன்ற விஷயங்களில் அவர்கள் உறுதி நிறைந்தவர்கள். சுருக்கமாக சொன்னால் நோர்வே மக்கள் என்பது அழகான உள்ளத்தையும் ஒழுக்கமான வாழ்க்கையும் கொண்ட ஒரு சமூகமே.
நோர்வே என்பது ஒரு நம்ப முடியாத நாடு. அழகு, அமைதி, சுத்தம், பரபரப்பான இயற்கை அனுபவம் எல்லாம் சேர்ந்து ஒரு வாழ்நாள் நினைவாக மாறும் இடம்.